சொந்தங்களை நீங்கள் கேட்ட மாதிரி திருக்க கருவாட்டில் வந்து ஒரு சுவையான கருவாட்டு குழம்பு வச்சுருக்காங்க. குடும்பத்தோடு சாப்பிட போகிறேங்க. குழம்ப பார்த்தீங்களா? இறக்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ ஊற்றி சாப்பிடும்போது எப்படி இருக்குது, அப்படியே அள்ளி அடித்தா செவுத்துல ஒட்டுன்னு சொன்னாங்களே, அந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குது குழம்பு. நீங்கள் எந்த கருவாட்டு குழம்பாக இருக்கட்டுமே இதே மாதிரி செய்முறை தான். வாங்க சொந்தங்களை சாப்பிடலாம். நம்ம சொந்தங்கள் எல்லாருமே வந்து நம்மள்ட்ட திருக்க கருவாடு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. நம்மள்ட்ட திருக்க கருவாடுமே வந்து முடிஞ்சு போச்சு. இருக்கிற கருவாடை வச்சு தான் அவங்களுக்கு வந்து நாங்கள் குழம்பே இந்த ரெடி பண்ணியிருக்கோம். உங்கள்ட்ட கருவாடு வரும்போது பார்த்தீங்கன்னா கல் மாதிரி இருந்திருக்கும். குழம்பு பாருங்கள், பூ மாதிரி இருக்குது சொந்தங்களே, பூ மாதிரி. உங்களுக்கான ஒரு வீடியோ பதிவுனால வந்து நான் கருவாட்டு குழம்புக்கு வந்து உப்பு சேர்க்கலை. ஆனால் எங்களுடைய டேஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் உப்பு சேர்க்க தான் செஞ்சுருக்கணும். ஆனால் உங்களுக்கான வீடியோ பதிவுனால தான் உப்பு சேர்க்கலை. நீங்கள் கருவாட்டு குழம்பு திருக்கமில்ல வைக்கும்போது வந்து உங்களுக்கு தகுந்தவாறு நாக்கு டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கிறீங்க. நம்மள்கிட்ட கருவாடு வாங்கின சொந்தங்கள் எந்த கருவாடாக இருந்தாலும் எந்த கருவாட்டு குழம்பாக இருந்தாலும் இதே மாதிரியான ப்ராசஸ் தான் சொந்தங்களே. செஞ்சு சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நம்மள்ட்ட கருவாடு வாங்கின எல்லா சொந்தங்களுமே வந்து பேக்கிங் ரிவ்யூ வந்து நல்லா கொடுத்துருந்தீங்க. கருவாடுடைய பிஸ்னஸுக்கும் வந்து நல்லா ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க. இப்போ உங்களுக்கான சமையலும் நான் செஞ்சு காமிச்சிட்டேன். எந்த குறையும் இல்லை. நீங்கள் தான் பதில் சொல்லணும் சொந்தங்களே.